இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெற்றோரை இழந்த 4 எய்ம்ஸ் மாணவர்களுக்கு MIEDயின் முழு உபகார சம்பளம். மாணவர்களின் கல்வி அடைவு நிலையை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் குடும்பங்களின் சூழலை இக்கட்டான நெருக்கடிகளையும் அறிந்து உரிய நேரத்தில் உதவிக்கரம் நீட்டுவதில் மாய்காவின் கல்விக்கரமான MIED எப்போதும் முன்னுரிமை வழங்கும். அவ்வகையில் பெற்றோர்களை இழந்து 4 மாணவர்களின் மேற்படிப்புக்கான முழு கட்டணங்களையும் MIED மூலமாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கல்வி சுமையை குறைக்கும் நோக்கில் நேற்று அவர்களுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த MIED கல்வி உபகார சம்பளம் மாணவர்களுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என எய்ம்ஸ் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கதிரேசன் கூறினார். கல்வியில் சாதிக்க மாணவர்களின் நலன்களும் முக்கியமாகும் என்றார் அவர். அவ்வகையில் மாணவர்களின் நலனில் அக்கறை காட்டும் எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரனுக்கும் இவ்வேளையில் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். IQ புத்தி கூர்மையில் உலக அளவில் மலேசியர்களுக்கு 22வது இடம். உலக அளவில் புத்தி கூர்மையில் மலேசியர்கள் முதல் 25 இடங்களில் உள்ளனர். இன்டர்நேஷனல் IQ டெஸ்ட் வெளியிட்ட அண்மைய பட்டியலில் மலேசியா 22வது இடத்தை பிடித்தது. 19,000க்கும் மேற்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் மலேசியர்களின் சராசரி IQ குறியீடு 100.48 புள்ளிகளை தாண்டியுள்ளது. இதன் மூலம் தென்கிழக்கு ஆசியாவில் சிங்கப்பூர், தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு அடுத்து மலேசியா 3வது இடத்தை வகிக்கிறது. சிங்கப்பூர் உலகளாவிய 5வது இடத்திலும் தாய்லாந்து 15வது இடத்திலும் உள்ளன. மற்றொரு அண்டை நாடான இந்தோனேஷியா 98வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியர்களின் சராசரி IQ குறியீடு 93.18 உள்ளது. ஆசிய அளவில் மலேசியா 10வது இடத்தில் இருக்கிறது. அன்னையர் தின கொண்டாட்டத்தில் 20 அன்னையர்கள் சிறப்பிக்கப்பட்டனர். அண்மையில் தலைநகர் தான்ஸ்ரீ சோமா அரங்கத்தில் நடத்தப்பட்ட அன்னைக்கு ஓர் ஆராதனை அன்னையர் தின கொண்டாட்டத்தில் 20 அன்னையர்கள் சிறப்பிக்கப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னையர்களுக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து அன்பளிப்பும் வழங்கப்பட்டது. டத்தின் ஜே கோகிலவாணி ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பழம்பெரும் நடிகர் சசிகுமாரின் மகன் விஜயசாரதி கலந்து கொண்டு சிறப்பிக்கப்பட்ட அன்னையர்களுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். மேலும் டத்தோ டாக்டர் கலைவாணன் மற்றும் சாய் பிரசாத்தும் சிறப்பு வருகையாளர்களாக கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் அன்னையர் தினத்தில் அன்னையர்களை பாராட்டி கௌரவிக்கப்படும் இந்த அன்னைக்கு ஓர் ஆராதனை நிகழ்ச்சி இவ்வாண்டும் சிறந்த முறையில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் உள்நாட்டு கலைஞர்கள் காதுகினிய இனிமையான பாடல்களை பாடி வந்தவர்களையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினர். இணைய மோசடி 5 லட்சம் ரிங்கிட்டை இழந்த பெண் ஊழியர் ஒருவருக்கு தான் ஒரு குற்றவியல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக வந்த தொலைபேசி அழைப்பினால் பதற்றம் ஏற்பட்டு ஆன்லைன் மோசடி கும்பலால் 4,89,550 ரிங்கிட் பணத்தை இழந்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 39 வயதான அப்பெண்ணுக்கு காவல்துறை அதிகாரி பேசுவது போல் தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்ததாக தெற்கு செபரங்பிறை மாவட்ட காவல்துறை தலைவர் ஜே ஜான்வரி சியோவே கூறினார். அந்த அழைப்பில் சம்பந்தப்பட்ட அப்பெண் குற்ற வழக்கில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவருக்கு எதிரான விசாரணையை முடிக்க பணம் செலுத்த வேண்டும் என்றும் நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த மோசடி கும்பல் இச்சம்பவம் குறித்து யாரும் பகிரக்கூடாது என்றும் மிரட்டியுள்ளார். இதனால் பீதியடைந்த அவர் வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு சுமார் 4,89,550 ரிங்கிட் பணத்தை செலுத்தியுள்ளார். பிறகு தன் தம்பியின் ஆலோசனையின்படி சுங்கைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முன்வந்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் இத்தகைய மோசடி கும்பலிடம் சிக்காமல் விழித்திருக்க வேண்டும் என்றும் சிஓஓ கூறினார். நெடுஞ்சாலையில் திடீரென்று நின்ற மின்சாரம் SUV வாகனம் அதிர்ச்சியில் உறைந்த குடும்பம். 10 மாதத்திற்கு முன் வாங்கப்பட்ட SUV மின் வாகனத்தில் மலாக்காவிலிருந்து பினாங்கிற்கு சென்று கொண்டிருந்த ஒரு குடும்பத்தினர் அந்த வாகனம் நெடுஞ்சாலையில் திடீரென சொந்தமாக பிரேக் போட்டு நின்றதால் அதில் பயணம் செய்த அனைவரும் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். மே மாதம் 1ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்த தனது பயங்கரமான அனுபவத்தை அந்த வாகனத்தின் உரிமையாளரான 33 வயதுடைய இஸ்வான் ஹசான் சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டார். செராஸ் காஜாங் நெடுஞ்சாலையில் விரைவாக செல்லும் வலதுபுற தடத்தில் அந்த வாகனத்தை 1 மணி நேரத்திற்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிச் சென்ற போது இந்த விபரீதமான அனுபவம் ஏற்பட்டதாக இஸ்வான் தெரிவித்துள்ளார்.
எந்த ஒரு எச்சரிக்கை அல்லது அடையாளத்தையும் தெரிவிக்காமல் திடீரென சொந்தமாக பிரேக் போட்டு நின்ற அந்த வாகனத்தின் ஸ்கிரீன் முகப்பில் பவர் சிஸ்டம் ஃபெயிலியர் என்ற தகவல் மட்டுமே காட்டியது. பமீலா லிங் கடத்தப்பட்டது போலீஸா அல்லது போலீஸ் போல் ஆள்மாறாட்டம் செய்தவர்களா? அனைத்து கோணங்களிலும் விசாரணை ஐஜிபி. டத்தின் ஸ்ரீ பமேலா லியூ யுவே காணாமல் போன சம்பவம் போலீஸ் அவரை கடத்தியதா அல்லது போலீஸ் போல் ஆள்மாறாட்டம் செய்தவர்கள் கடத்தினார்களா என்ற கோணத்திலும் விசாரிக்கப்படுகிறது. தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அசருடீன் ஹுசைன் அதனை தெரிவித்தார். போலீஸ் வெஸ்ட் மேலங்கி அணிந்த நபர்கள் பமேலாவை கடத்தி சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்து அவர் கருத்துரைத்தார். ஏப்ரல் 9ஆம் தேதி புத்ரஜயா MSCC அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க செல்லும் வழியில் மறித்து அந்த மர்ம நபர்கள் பமேலாவை கடத்தி சென்றதாக அவரை ஏற்றி சென்ற ஹெயிலிங் ஓட்டுநர் போலீசிடம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்திலிருந்து CCTV கேமரா பதிவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தற்போதைய அந்த ஹெயிலிங் ஓட்டுநர் உட்பட சம்பவத்தை நேரில் பார்த்த அனைத்து சாட்சிகளின் வாக்குமூலங்களும் திரட்டப்படுவதாக IGP சொன்னார். மூவாரில் 2,30,000 ரிங்கிட் மதிக்கத்தக்க பொருட்கள் கொள்ளை. கடந்த வெள்ளிக்கிழமை மூவார் பக்ரியில் வீடொன்றில் நுழைந்து மதிப்புமிக்க பொருட்களையும் 2 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகமாக மதிப்புள்ள சொகுசு வாகனத்தையும் திருடிய 2 முகமூடி அணிந்த நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவத்தில் அந்த கொள்ளையர்கள் கருப்பு நிற உடை அணிந்து லெக்சஸ் பல்நோக்கு வாகனத்தை பயன்படுத்தி அவ்வீட்டு தோட்டத்திலிருந்து வெளியேறும் காட்சிகளை CCTVயில் காண முடிகின்றது. பாதிக்கப்பட்ட நபர் வீட்டுக்கு திரும்பியவுடன் தன்னுடைய சேதமடைந்த வீட்டில் தனது MPV வாகனம் மற்றும் பணம் திருடப்பட்டதை கண்டு காவல் நிலையத்திற்கு விரைந்துள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவருக்கு 2,30,000 ரிங்கிட் பண இழப்பு ஏற்பட்டதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது என்று மூவார் மாவட்ட காவல்துறை தலைவர் ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அஜிஸ் தெரிவித்தார். மேலும் போலீசார் கொள்ளையர்களை தேடும் பணியில் தீவிரமாக இருப்பதாகவும் தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பினாங்கில் தனது நண்பரை கொலை செய்ததாக 70 வயது முதியவர் மீது குற்றச்சாட்டு. 63 வயது ஆடவரை கொலை செய்ததாக 70 வயது முதியவர் மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி நூர் அஷா கஸ்ரான் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக 70 வயதுடைய ஈஃபாட் சியோங் தலையசைத்தார். இந்த குற்றச்சாட்டு மீதான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்திற்கு இருப்பதால் அதற்கு உட்பட்டதாக இருப்பதால் குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை மணி 3:32 வரை செப்ரங்பிரை தெங்காவில் ஜாலான் கோலம் தெங்காவில் ஓய்வு குடிலில் லோ ஆ தியோங் என்பவரை கொலை செய்ததாக மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் சிறை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படாவிட்டால் 40 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் 12 பிறம்படி விதிக்கப்படும். தண்டனை சட்டம் 302வது பிரிவின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. காஷ்மீர் சுற்றுலா நீண்ட அமைதிக்கு தயாராகிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அண்மைய கால விரோத போக்கினால் சுற்றுலாத்துறை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்ட நிலையில் சுற்றுப்பயணிகள் பலர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பி ஓடினர். எல்லைப் பகுதிகளில் உள்ள இடங்களில் வசிப்பவர்களின் வாழ்வாதாரம் சுற்றுப்பயணிகளையே நம்பியுள்ளது. இதனிடையே இதனால் ஏற்பட்ட பண நெருக்கடியை சமாளிக்க இந்தியா காஷ்மீரில் உள்ள ஹோட்டல்களும் படகு வீடுகளும் 70 விழுக்காடு வரை தள்ளுபடியை வழங்கியுள்ளன. அதே சமயத்தில் பாகிஸ்தான் பகுதியில் போருக்கான சாத்தியங்கள் ஓங்கி உள்ளதால் அங்குள்ள சுற்றுலா தளம் ஒன்றும் மூடப்பட்டுள்ளது. அண்மையில் அப்பகுதியில் தீவிரவாத நடவடிக்கைகள் குறைந்தது மற்றும் கடந்த 4 ஆண்டுகளாக நீடித்த போர் நிறுத்தம் அப்பகுதியின் சுற்றுலா வளர்ச்சிக்கு துணையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ரொம்பினில் வேட்டைக்கு சென்றபோது ஆடவர் கொல்லப்பட்டார். ரொம்பினில் உள்ள தெபுஹிதாம் வனப்பகுதியில் தனது நண்பர்களுடன் வேட்டைக்கு சென்ற 62 வயதுடைய ஆடவர் ஒருவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுடும் ஆயுதத்தினால் சுடப்பட்ட காயத்தினால் இறந்தார். ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்து அன்றைய தினமே புகார் ஒன்றையும் போலீஸ் பெற்றதாக பஹாங் போலீஸ் தலைவர் யாஹ்யா ஒத்தமான் தெரிவித்தார். தனது 6 நண்பர்களுடன் அந்த ஆடவர் வேட்டைக்கு சென்றுள்ளார். அவர் வைத்திருந்த சுடும் ஆயுதத்தில் அவரது கைவிரல் பட்டதால் வெடித்ததை தொடர்ந்து விரலில் பாய்ந்த தோட்டா அவரது நெஞ்சின் வலப்பகுதிக்குள் புகுந்ததாக நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் யாஹ்யா தெரிவித்தார். நெஞ்சில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு காயத்தினால் அந்த ஆடவர் இறந்ததை தெங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையின் சவ பரிசோதனை அறிக்கை உறுதிப்படுத்தியது.
இந்த சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. புத்திரஜயா நீர்த்தேக்க குளத்தில் குளித்ததாக நம்பப்படும் சிறுவன் மூழ்கி மரணம். புத்திரஜயா பிரசிண்ட் 17 பாலத்திற்கு அருகே 17 நீர்த்தேக்க குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி இறந்ததாக நம்பப்படும் 12 வயதுடைய சிறுவனின் உடல் மீட்கப்பட்டது. குளத்தில் அச்சிறுவனின் உடல் காணப்பட்டதாக நேற்று மாலை மணி 5 வயதினருக்கு அளவில் பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்ததாக புத்திரஜயா போலீஸ் தலைவர் ஐடி ஷாம் தெரிவித்தார். அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் அச்சிறுவனின் உடலை கண்டு சிகிச்சைக்காக புத்திரஜயா மருத்துவமனையின் அவசர பிரிவுக்கு கொண்டு சென்றனர். எனினும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அச்சிறுவன் இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். அச்சிறுவன் தனது 2 நண்பர்களுடன் அந்த நீர்த்தேக்க குளத்தில் குளித்ததாக தொடக்க கட்ட விசாரணை மூலம் தெரிய வருவதாக ஐடி தெரிவித்தார். கொத்தபெலூட் கோழி பண்ணையில் தீ விபத்து. கொத்தபெலூட் சபாவில் உள்ள கம்போங் ரம்பாயான் கோழி பண்ணையில் தீ விபத்தில் 20,000 கோழிகள் உயிரிழந்தன. தகவல் அறிந்த உடனேயே பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். மேலும் தீயணைப்பு நடவடிக்கைகள் விபத்து ஏற்பட்ட சுமார் 1 மணி நேரத்திலேயே முடிவடைந்து விட்டதென்றும் எல்கி பலுக் தெரிவித்தார். இருந்தபோதும் 95 விழுக்காடு கோழி பண்ணையில் தீயில் கருகிவிட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இச்சம்பவத்திற்கான காரணங்கள் மற்றும் இழப்புகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.